பாலுக்கு பால் ஆடிட்டு இருந்தாருங்க. பேட்லயே பால் படவே இல்ல. அவரு என்ன பாலுக்கு பேசினாருன்னு பாலு கூட இல்ல. ம். திலக் வர்மா வெறும் 20 பாலுக்கு 23 பாலுக்கு 20. ம். அடுத்து 24 பாலுக்கு 83 ரன்னோ 84 ரன்னோ. இல்ல அப்படியெல்லாம் ஆடிட்டு ஹர்திக் பாண்டியா போயிட்டு கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டி கடைசியா நீ பண்ற அப்படின்னு சொன்னா அந்த பால் 4 6 6. அதுவும் அசோக் சர்மா போட்டு அந்த பேஸ்ல வந்துட்டு இருந்து திணறிட்டு இருந்தாரு. 150 போடுறான் அந்த பையன் போட்டு கிழிச்சு விட்டாரு. இல்ல ஏசிஏப்ல நீ தான் ஜெயிக்க வச்ச ஞாபகம் இருக்கா? நீ இல்லைன்னா இந்தியா அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு தோத்துருக்கும். இங்கிலாந்தோட 2020 மேட்ச் ஒரு மேட்ச் நீ தான் ஜெயிக்க வச்ச. அந்த அந்த திலக் வர்மா எனக்கு வேணும் அப்படின்னு ஏதோ மோட்டிவேஷன் ப்ரோ. அந்த 2-3 நிமிஷமா பக்கமா பேசலாம் ப்ரோ. அந்த அடுத்த பால பிரசித் கிருஷ்ணா வரல, 20 ரன் வந்து வரல. அடுத்த ஒரு ரசிகன் வரும், அதுக்கு அடுத்தது வந்து அசோக் சர்மா அவர் போட்டு அதில் இருந்து அட்டி பொழந்துட்டே தான் திலக் வர்மா. நான் ப்ரோ பிராங்கா சொல்றேன், நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2020 இன்னிங்ஸ் இன்னைக்கு திலக் வர்மா அண்ணன் தான். நம்ம மட்டும் இல்ல, எங்க எவன்லாம் கிரிக்கெட் போய் பேசுறாங்கன்னா எல்லாருமே ஹர்திக் பாண்டியா பிளேம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சேஞ்ச் வந்து நல்லா இருக்கு. எப்பயுமே அதே மாதிரி என்னோட பிளேயர் ப்ரிடிக்ஷன் டைம்ல எப்பயுமே தப்பாகுது. மேட்ச் வேணா தப்போம். அஸ்வினி குமார் கேட்டுட்டே இருந்தேன். அஸ்வினி குமார் வந்தாரு, 4 விக்கெட் துண்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எப்போ வந்தீங்கன்னா அஸ்வினி குமார் மேல நீங்க அஸ்வினி குமார் அஸ்வினி குமார் அதெல்லாம் முடியாது. அம்சாவை தான் நாங்க இறக்குவோம். தீபக் சார் இது உங்களுக்கு அடுத்த மேட்ச் வர போறாரு, பார்த்துட்டே இருங்க. ஷாருக்கானோட ஒரு நீங்க நினைச்சா பயந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன். அவர் எத்தனை மேட்ச் மினிமம் விளையாண்டுருப்பாரு மட்டும் நினைச்சு பாருங்க. ஒரு 70-80 மேட்ச் விளையாண்டுருப்பாரு. 61 மேட்ச் விளையாண்டு 2 50. நீங்க பினிஷர்லாம் சொல்லக்கூடாது. இதுல 61 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மேட்ச் மேல இறங்கி இருப்பாரு. பக்காவான கம்பேக் கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஜிடி விசஸ் மும்பையோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ அதில் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே. மும்பை மேட்ச், இந்த மேட்சுமே லிட்டரலா திலக் வர்மாக்கு முன் திலக் வர்மாக்கு பின்னு பிரிச்சுக்கலாம். அது வரைக்குமே மேட்ச் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. போன மேட்ச் எப்படி போச்சோ அதே மாதிரிதான் போயிட்டு இருந்தது. அந்த 15வது ஓவர்ல டைம் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் மாறிச்சு. ஹர்திக் பாண்டியா ஒரு வித்தையெல்லாம் காமிச்சாரு, என்ன பண்ற அடின்னு. அதுல இருந்தா மேட்சே மாறி 100 ரன் 99 ரன் வித்தியாசத்துல மேட்சே ஜெயிச்சிருச்சு மும்பை. என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல ஹர்திக் பாண்டியா இந்த கம்பேக்னு சொன்னேன். கம்பேக் ஃபார் திலக் வர்மா தான். ரொம்ப வேர்ல்டு திலக் வர்மா தான் சொன்னா சூப்பர் கம்பேக். ரொம்ப போராடிட்டு இருந்தாரு. இந்தியா டீம்ல இருப்பாரா மாட்டாரான்னு. அடுத்து மும்பை டீம்ல அடிக்கவே மாட்டாரு, கீழெல்லாம் இறக்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹர்திக் பாண்டியா வந்து என்ன திட்டினானே தெரியலங்க, என்ன சொன்னான்னு தெரியல. அந்த வீடியோ ஏதோ பக்கத்துல மைக் வச்சு கேட்டா அப்படி என்ன மோட்டிவேஷன் கொடுத்தான்னு படத்துல யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டிருக்கு. பாலுக்கு பால் ஆடிட்டு இருந்தாருங்க. பேட்லயே பால் படவே இல்ல. அவரு என்ன பாலுக்கு பாலு கூட இல்ல. திலக் வர்மா வெறும் 20 பாலுக்கு 23 பாலுக்கு 20. அடுத்து 24 பாலுக்கு 83 ரன்னோ 84 ரன்னோ. இல்ல அப்படியெல்லாம் ஆடிட்டு ஹர்திக் பாண்டியா போயிட்டு கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டி கடைசியா நீ பண்ற அப்படின்னு சொன்னா அந்த பால் 4 6 6. அதுவும் அசோக் சர்மா போட்டு அந்த பேஸ்ல வந்துட்டு இருந்து திணறிட்டு இருந்தாரு. 150 போடுறான் அந்த பையன் போட்டு கிழிச்சு விட்டாரு. திலக் வர்மா பேக் டு ஃபார்ம். மேட்சுக்கு முன்னாடி ஆகாஷ் அம்பானி பிகில்னு ஒரு தமிழ் படம் இருக்கு, பாருங்க எல்லாரும் பாருங்க. அதுல விஜய் எப்படி தளபதி விஜய் எப்படி பிகில்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி சக்குதேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து எடுத்ததுதான் பிகில். சக்தி இந்தியா பாருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தலைவர் வந்தா அந்த 14வது ஒரு டைம் அவுட்டுக்கு அப்புறம், டே நீ என்ன யாரு, உன் பேரு என்ன, நீ ஹர்திக் பாண்டியாவோட சிசியன் திலக் வர்மா, உனக்கு என்ன தெரியும், பேட்டிங் ஆட தெரியும், பந்து பார்த்து சிக்ஸ் அடிப்பு இல்ல, ஒழுங்கு அடிக்கல கத்தி எடுத்து இங்கே சொருவிடுவேன், தமிழ் படம் கூட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. தமிழ் படம் ஒண்ணுல லேப்டாப்ல எருமை மாறிட்டு காமிச்சு இதெல்லாம் நீ பண்ண சம்பவம் தான் போய் அடி அந்த மாதிரி சொல்ற மாதிரி. ஒரு அனிமேட்டட் ஃபுல்லா அனிமேட்டட் தான், ஃபுல்லாவே இதுதான். இல்ல ஏசிஏப்ல நீ தான் ஜெயிக்க வச்ச ஞாபகம் இருக்கா? நீ இல்லைன்னா இந்தியா அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு தோத்துருக்கும். இங்கிலாந்தோட 2020 மேட்ச் ஒரு மேட்ச் நீ தான் ஜெயிக்க வச்ச. அந்த திலக் வர்மா எனக்கு வேணும் அப்படின்னு ஏதோ மோட்டிவேஷன் ப்ரோ. அந்த 2-3 நிமிஷமா பக்கமா பேசலாம் ப்ரோ. அந்த அடுத்த பால பிரசித் கிருஷ்ணா வரல, 20 ரன் வந்து வரல. அடுத்த ஒரு ரசிகன் வரும், அதுக்கு அடுத்தது வந்து அசோக் சர்மா அவர் போட்டு அதில் இருந்து அட்டி பொழந்துட்டே தான் திலக் வர்மா. நான் ப்ரோ பிராங்கா சொல்றேன், நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2020 இன்னிங்ஸ் இன்னைக்கு திலக் வர்மா அண்ணன் தான். இதோட போன வருஷம் இவரு சூர்யா அவரோட ஃபர்ஸ்ட் IPL 100 அடிப்பாரு.
அந்த இன்னிங்ஸும் இந்த இன்னிங்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி சிமிலர். அது கூட அதோட பெஸ்ட்னு சொல்லுவோம் இதை. ஏன்னா சூர்யா கூட அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிச்சுட்டே இருப்பாரு அந்த மேட்ச்ல. ஆனா இவரு அடிக்கவே இல்ல. ரஷீத் கான் பாலுக்குலாம் தடுமாறிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு ரஷீத் கானை விட்டாருங்க ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6. அதுல இருந்தே மேட்ச் மாறிடுச்சு. சரி அதெல்லாம் சூப்பரா அடிச்சாங்க. இருக்கட்டும். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். திலக் வர்மா பத்தி பேசிட்டீங்க. ஹர்திக் பாண்டியா அப்பயும் 16 பாலுக்கு 15 தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அவருக்கு ஸ்லாட்ல போட்டா அடிப்பார், ஸ்லாட்ல போட்டா அடிப்பாரு. அவருக்கு எல்லாமே இதுல போடுறாங்க, பவுன்சர் போடுறாங்க. அவர் பவுன்சரை இழுத்தடிக்க பார்த்து பாலே போக இல்ல மாட்டேது. நான் என்ன நான் ஹர்திக் கேக்குறேன்னா, பாண்டியா பேட்டிங் இல்ல விட்டுரு. 16 பாலுங்கிறது 2 ஓவர். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 14 டு அந்த 20 ஓவர்ல 2 ஓவருங்கிறதுல ஒரே ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு. இது ரொம்ப பெரிய இதா இருக்கு. இன்னைக்கு ஓகே இல்ல ஜிடி. bro. கன்சர்னிங் தான், இல்ல பேட்டிங் இல்ல கன்சர்ன். நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல ரூதர் ஃபோர்டு வரணும். ரூதர் ஃபோர்டு வந்தா கரெக்டா இருக்கும். அவரு ஹிட்ரு இவரு ஹிட்ருங்கிற போது கரெக்டா இருக்கும். ஹார்திக் பாண்டியா ரொம்ப தப்பு பண்றாரு. அவர் கேப்டன் அவர் தான் மோட்டிவேஷன் பண்ணாரு. அவர் தான் திலக் வர்மாக்கு எல்லாமே பண்ணாரு, ஒத்துக்கிறேன். அக்செப்ட் டீம் இன்னைக்கு ஜிடி கிட்ட ஒரு ஆர்சிபி டீம் கிட்டயோ ஒரு பஞ்சாப் டீம் கிட்டயோ இந்த மிஸ்டேக் 13 பந்துக்கு 13 ரன்னுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து கழுத்த இருக்கும். அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொன்னு ப்ரோ நான் சொல்றேன், ஆகாஷ் அம்பானி இன்னைக்கு வந்து இருந்தாரு. ம். பிராங்கா சொல்லணும்னா இன்னைக்கு ஆகாஷ் அம்பானி என்னைக்குமே கிரவுண்டுக்குள்ள போயிட்டு கப்பு ஜெயிக்கிறாங்களா அன்னைக்கு போவார். என்னைக்குமே உள்ள போயிட்டு ஜிடி பிளேயர்ஸ் கிட்டயோ இல்ல வந்து எம்ஐ பிளேயர்ஸ் கிட்டயோ கை கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு கொடுத்தாரு. மோட்டிவேஷனும் உள்ள பேசியிருக்காங்க. எல்லா பேசியிருக்கேன். பிளேயர்ஸும் ஜில்லா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்கை வந்து இம்பாக்ட் பிளேயர்ல உள்ள இருந்தாரு. போய் இதுல என்னன்னா ஒரு க்ளூ கொடுக்குறாரு. ஹார்திக் பாண்டியா கிட்ட போய் பேசுறாரு, பும்ரா கிட்ட போய் பேசுறாரு, அஸ்வினி குமார் கிட்ட போய் பேசுறாரு. அது இதுன்னு கரெக்டா பேசுறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல ஏதாவது இந்த நடந்திருக்கும். பஞ்சாப் மேட்சுக்கு அப்புறம் ஏதாவது வேலை நடந்திருக்கு. உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு நீங்க. டேய் எம்மனாவது ஒருத்தன் அந்த பக்கம் இந்த பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துட்டு நீங்க கொண்டே விடுவான்னு இருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் வந்துட்டு எப்பா இல்ல எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் பசங்க நல்லா கச்சேரி விளையாண்டுட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்துருச்சு. அதனால ஹிந்தி ரீல்ஸ்லாம் நம்ம போட்டதெல்லாம் பார்த்துட்டு போறாட்டிருக்கு. ஓ இதுதான் பிரச்சனையாட்டிருக்கு நம்ம டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பேசியிருக்காரு. ஹார்திக் இல்ல ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் என்னதான் கெட்ட இடத்துல திட்டினாங்க. ப்ரோஸ் நான் திட்டினதுனாலதான் இன்னைக்கு அந்த வேலை நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க. நான் திட்டு எவனுமே எதுவுமே சொல்லலைன்னா சொல்லவே அந்த மாட்டேங்கிறாங்க. மிஸ்டேக் நடந்துட்டே இருக்கும். நம்ம யாருமே அதை சொல்லவே இல்லை. இத்தனையும் ஹர்திக் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து போட்டு கழுவி ஊத்தி தோண்டி பறைச்சு திட்டிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் இல்ல எங்க அவங்கலாம் கிரிக்கெட் போய் பேசுறாங்கன்னா எல்லாருமே ஹர்திக் பாண்டியா பிளேம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சேஞ்ச் வந்து நல்லா இருக்கு. எப்பயுமே அதே மாதிரி என்னோட பிளேயர் ப்ரிடிக்ஷன் டைம்ல எப்பயுமே தப்பாகுது. மேட்ச் வேணா தப்போம். அஸ்வினி குமார் கேட்டுட்டே இருந்தேன். அஸ்வினி குமார் வந்தாரு. 4 விக்கெட் துண்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எப்போ வந்தீங்கன்னா அஸ்வினி குமார் மேல நீங்க சொல்றோம் அஸ்வினி குமார் அஸ்வினி குமார் அதெல்லாம் முடியாது. அம்சாவை தான் நாங்க இறக்குவோம். தீபக் சார் இதோ உங்களுக்கு அடுத்த மேட்ச் வர போறாரு, பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜிடி பவுலிங் பத்தி பேசிடுவோம். சூப்பரா ஆரம்பிச்சாங்க. சூப்பரா போடுறாங்க. 10 ஓவருக்கு ஒரு 60 சூப்பரா போடுறாங்க. 8 ஓவருக்கு 60 ரன். அதுவும் அந்த கடைசி இதுல கொஞ்சம் ரன் போயிருச்சு. சூப்பரா போடுறாரு. சிராஜ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. மேட்ச் அவங்க கையில தான் இருந்துச்சு. பிராங்கா அவங்க கையில தான் இருந்தது. ஹார்திக் பாண்டியா என்ன மேஜிக் பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த 6 ஓவர் அப்புறமேட்டு இந்த பக்கம் ஒரு 15 ஓவர் 21 ஓவர் மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ரோ. ஒரு மேட்சிக்கல் இன்னிங்ஸ் நடந்துருச்சுன்னா எதிரணியால மேலவே முடியாது. அதுதான் நடந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஓப்பனா சொல்லணும்னா ஜிடில யாரு பட்லரு சாய் சுதர்சன் ஃபார்ம்ல இல்ல. பட்லரு சுமன் கில் 2 பேர் தான். 2 பேர்த்த மிடில் ஆர்டர் வந்து நாம 2 பேர் போய் பந்து போட்டாங்க. 3வது பால் அவுட் ஆயிருவாங்க. அது மாதிரி தான் மிடில் ஆர்டர் இருக்கும் போது இது 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க மும்பை. சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப க்ரூசியல். இன்னொரு பாயிண்ட் நான் கரெக்டா சொல்லிடுறேன். ரூதர் ஃபோர்டு பதில வில்ஜாக்ஸ் வந்தே ஆகணும். ரூதர் ஃபோர்டு வந்து கடைசியா டெத் ஓவர்ல யார்கர் தான் போட போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா யார்கர் பால அவர் ஆட மாட்டேங்கிறார். போன மேட்ச்மே பார்த்தோம், இந்த மேட்ச்மே பார்த்தோம். இல்ல வில்ஜாக் வந்துட்டா மும்பை வந்து 2-2 ஸ்ட்ராங் ஆயிரும். அவங்கள இப்ப இருக்க பேட்டிங்ல திலக் வர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. இப்ப ரூதர் ஃபோர்டும் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணாது. அந்த இன்னைக்கே பாத்தீங்கன்னா 230 போயிருக்கணும், 220 அட்லீஸ்ட் போயிருக்கணும். அது வந்து இங்க மிஸ் ஆகுது. வில்ஜாக் வந்தானே இப்ப எனக்கு என்ன கன்சர்ன்னா வில்ஜாக் இப்ப பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயும் கிரிக்கெட் ஆடல. வந்தோடனே ஐபிஎல் மாதிரி ஸ்டேஜில் அடிக்க முடியுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா இப்ப ஃபார்மில் இருந்த பிளேயர்ஸ் T20 இந்தியா டீம்ல ஃபார்மில் இருந்த பிளேயர்ஸை வந்தோடனே இங்க ஆட முடியல. அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அதுவுமே கன்சர்னா தான் இருக்கு. சரி ஓகே பாப்போம். அது இல்லாம நான் இப்ப இன்னைக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சிராஜ் திரும்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. சூப்பரா பாலிங் போடுறாரு. ரபோடா அதுக்கு மேல சூப்பர் லென்த் போடுறாரு. சூரியகுமார் சேனல்ல எப்ப அசிங்கமா பேசணுமோ கன்றாவே போடுறா உட்கார வைங்கன்னு பேசணுமோ அன்னையில இருந்து சூப்பரா போடுறாரு ரபாடா. சூரியகுமார் யாதவுக்கு நீங்க பயங்கரமா பேட்ல பாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் 150 கிலோமீட்டர்ல போடுறாங்க. ரபாடா 150 எல்லாம் போட்டு நான் ஐபிஎல் அந்த காலத்துல 150 போட்டாரு. 6 வருஷமா போமானந்த பவுலர் நீங்க 152 153 பந்து போட்டுட்டு
மாட்டேங்கிறாரு. அதுதான் தெரியல. சூரியகுமார் அதான் இல்ல பயங்கர இன்னைக்கு டச்ல பவுலர்ஸ் தெரிஞ்சாரு. எல்லாமே பட்டாங்க. ஆனா அவரு அந்த எக்ஸ்ட்ரா நடி பால்ல அவரு இன்னைக்கு ஒரு 60-70 அடிச்சிருப்பாரு. அதுவுமே ஆமா கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் இல்ல ஃபார்முக்கு இதுல வராங்க. சூரியகுமார், சரி ஓகே. ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் வேற, ஒரு நிமிஷம் bro. ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் வேற நம்ம ஸ்கைய பேசவே மாட்டேங்கிறீங்க, ஸ்கைய திட்டவும் மாட்டேங்கிறீங்க. ஹர்திக் பாண்டியா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப ஸ்கைய எல்லாரும் பேசி ஸ்கைய பிளேம் பண்ணிட்டு ஸ்கைய பிளேம் பண்ணிட்டுருந்தாங்க. நாம வந்துட்டு இன்னைக்கு ஸ்கை பிளேம் பண்றோம். உண்மையில நீங்க அடிக்கலப்பா. ஆனா நீங்க உள்ள கொண்டு வந்தது டீமோட யூனிட்டியை காட்டுது. நம்ம போல்டு கால்னோம், நம்ம ஸ்கை மேல கை வைப்பாங்களா, திலக் மேல கை வைப்பாங்களா, ரோஹித் மேல கை வைப்பாங்களான்னு பார்த்தோம். கை வச்சது ரெக்கில்டனு, அப்புறமேட்டு நம்ம அம்சா பைஸ் எல்லாத்தையும் தூக்கி அம்சா வெளியே பைஸ் அமிச்சுட்டு திருப்பி கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து காய்ஸ். பைய டெபுல்டன் ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லா பாஸ் போடுறாரு. அஸ்வினி குமார்னா கூட்டு வந்து டீம் இது ஆறு அல்லாஹாசன் ஃபாரு, பிட்டில் சர்னர் அப்படி இப்படின்னு கூட்டு வந்து டீமை செட் பண்ணிட்டாங்க. தி ஒரிஜினல் கேங்ஸ்டர் இஸ் பேக் மும்பை இந்தியன்ஸ். இன்னும் சரி ரோஹித் அப்புறம் மட்டும் உள்ள இல்ல வந்துட்டா நம்ம இன்னும் போன முடிஞ்சது. இதுல ஹர்திக் பாண்டியாவை நம்ம இது பேசியிருக்கோம், கேப்டன்சி சரியில்லை அதெல்லாம் பேசியிருக்கோம். இதுல வந்து நம்ம நல்லா போனோம்னு சொல்லிருந்தோம். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சூப்பரா இருந்தது. எப்படி சூப்பரா இருந்ததுன்னா, ஒரு பவுண்டரி போச்சா போய் பேசுறாரு, ஏய் இங்க பாரு, சூர்யா வந்து பேசுறாரு, பும்ரா வந்து பேசுறாரு. இன்னைக்குதான் ஹர்திக் பாண்டியா பேச்ச கேட்டாங்க. நீ அப்படி சொல்லு. நீ இப்படி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஷார்ட்ஸுக்கு பேசலாம்னா விடுறியாடா, ஏன்டா இப்படி பண்ற? ஏய் ஹர்திக் பாண்டியா பேச்ச இப்ப இன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க. நீ அப்படி சொல்லு. இல்ல அம்பானி இன்னைக்கு உட்காந்து இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்டேடியத்துக்குள்ள பிச்சுக்குள்ள வந்து ஏதாவது பேசுற முடிவு பண்ணி இருப்பாரு. அதனால எல்லாம் நடந்துச்சு. நல்லா மீட்டிங்ல பேசினாரு. தம்பி அம்பானி இருக்கிறாரு, நீ கரெக்டா ஆக்டிங் பண்ணிட்டு நீ கரெக்டா ஆக்டிங் பண்ணிட்டு நீ கரெக்டா ஆக்டிங் பண்ணிட்டு நீ பண்ணும் போது நல்லதா Bro, குடும்பம் பழுக்கவின் கழகம் நல்லா அதுதான் நான் உனக்கு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிவியூல சொன்னேன். இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. அதெல்லாம் ஏன்னா இத்தனை மேட்ச் வந்து சோசியல் அடி சரியான அடி வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒழுங்கா விளையாண்டுருவாங்க நான் சொன்னேன். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கட்டும் நான் பேசுறேன். நீ சொல்ற யூனிட்டி ஹர்திக் பாண்டியா சூப்பரா கேப்டன்சி பண்றாங்களா ஒரு ஷார்ட்ஸுக்கு கண்டென்ட் போடலாம்னா விட மாட்டேற நீ. தேவையே இல்ல. தப்பான டைமிங்கா இல்ல இன்னைக்கு நல்லாவே பண்ணியிருந்தாரு. பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்ததா இருக்கட்டும், அஸ்வினி குமார் பகத்தை கொண்டு வந்ததா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸை நம்பி போயிருக்காரு. அவரோட எப்பயுமே நான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவேன், அவர் வந்து ஒரு சூப்பர் டீமை வச்சு பில்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட தான் போவார். ஆனா இந்த டைம் இன்எக்ஸ்பீரியன்ஸா புது பிளேயர்ஸ் நம்பி போறதுனால பெட்டர் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இல்ல ஆனா இன்னைக்கு பவுலிங் ரொட்டேஷன் நல்லா இருந்திருக்கு. டெபுட்டன் குடுக்கலன்னா 2 டெபுட்டன். ஆனா பெருசா எதுவும் இம்பாக்ட் தரலைன்னா பவுலர் அந்த பையன் கொஞ்சம் இல்ல நான் ஒரு அந்த பேட்ஸ்மேன் மேல நான் எப்பயுமே வந்து நல்லா ஹை இதுதான் வச்சிருக்கேன். ஆனா அடுத்த மேட்ச் ரோஹித் வந்துட்டாருன்னா அவர் போக வேண்டியதான் வெளியே. இந்த பையன் அந்த பாஸ் பவுலர் மேல கூட ஓரளவுக்கு வைக்கிறேன். டேனிஷ் மந்தர் ஆனதை பார்த்தா பேட்டிங் ஆட தெரியாதுன்னு மாதிரி பால் எப்படியுமே ரசித் ரபடா பால் உள்ளதான் வரும், வெளியே போவாது. மேக்சிமம் ஆஃப் த பால் உள்ள ஒரு பாலுக்கு நீ ஸ்டெம்பா மறைச்சிட்டு ஆடும்போது நீட்டா எல்பிடபிள்யூ கண்ண மூடிட்டு எல்பிடபிள்யூ கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த சும்மா டெக்னிக்கல் ஏரா இருக்கு. இன்னொன்னு ப்ரோ, ஹர்திக் பாண்டியா நல்லா கேப்டன்சி பண்ணான்னு சொன்னீங்க. பவுலிங் ரொட்டேஷன் நல்லா பண்ணா, நல்லேன்னு சொல்லல. பேட்டிங்ல அவனோட அதிகாரத்தை யூஸ் பண்ணிட்டு ரிசெப்ட் பண்ணிட்டு மாதிரி மேல வரக்கூடாது. அந்த இடத்துல டீமோட மொமெண்டம் போகுது. அந்த இடத்துல டீமுக்காக என்ன ஆகுமோ அதை பார்க்கணும். இல்ல இத வந்து நான் எல்லா வீடியோலயுமே சொல்லுவேன். கேப்டன் வந்து அவங்களோட செல்ஃப் ப்ரொமோட்டிங் வந்து டீமுக்கு ஒரு கேன்சர். அது நல்லா இருந்ததுன்னா அது ஓகே, இல்லைன்னா டீமுக்கு அது ஒரு கேன்சர் மாதிரி தான். செல்ஃப் ப்ரொமோட்டிங் தப்பா போச்சுன்னா அது டீமுக்கு நல்லதே கிடையாது. நம்ம ரிஷப் பண்ணிட்டு பார்த்திருக்கோம். ருத்ராஜ் கைக்வாட் போன சீசன் 1 டவுன் வந்துட்டு இந்த சீசன் ஓப்பனிங் வரது பார்த்திருக்கோம். ஹர்திக் பாண்டியா அதான் விளையாடுங்க. அவர் கீழே ஆடினா கூட 1 டவுன் ஆனா கூட விளையாண்டு இருப்பாருன்னு தான் சொல்றேன் நான். ஜிடி டீம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களும் நம்ம வாய்ஸ் வந்து உள்ள ஒரு 2 ஜிடி டீம் 3 பேர் நாம பிரிவியூல பேசின மாதிரி தான். 3 பேட்ஸ்மேனு 3 பவுலர், இவங்க தான் டீமே, மத்த யாரும் டீம் கிடையாது. அதுல சில எப்பயுமே ஸ்கேமர் வீடியோ போட்டு அடுத்த மேட்ச்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு ஸ்கேமர்னு ஒரு வீடியோ போடுறோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம்ல 3 பேரு கிளென் பிலிப்ஸ் இதுல எடுத்துக்கலாம். நானும் இன்னைக்கு ஒரு ஃபினிஷ் எடுத்துக்கலாம். கிளென் பிலிப்ஸ் வாஷிங்டன் சுந்தர் 2 மேட்ச் அடிச்சிட்டாரு. நம்ம கணக்குல வேண்டாம். அவரு கிளென் பிலிப்ஸ், ராகுல் திரிபாட்டியா, ஷாருக் கான், இவங்க 3 பேர் சேர்ந்து ஜிடி டீமை ஜெயிக்க வேண்டிய ஒரு 3 மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படியே கொண்டு போய் பக்கத்து டீம் கையில கொடுத்துட்டு, இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன், மத்த மேட்சஸ் எல்லாம் சொல்றேன், இவங்க பயங்கரமா ஸ்கேம் பண்றாங்களே. இல்ல ஆர்ஜே பாலாஜி நாங்க 4 பேரு வந்து நாங்க 4 பேர் ஸ்கேம் தான் பண்ணுங்கிற மாதிரி அவங்க 4 பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ராகுல் தேவாட்டியா கூட RRல விளையாடும் போது நல்லா விளையாண்டாரு.
நான் இந்த ஷாருக் கான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அவருக்கு வந்து சான்சஸ் வந்து இவ்வளவு சான்சஸ் தான் கிடையாது, குப்பை மாதிரி இவ்வளவு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஷாருக் கானுக்கு. ஒரு சான்ஸ் கூட அவர் யூஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எனக்கு அதுதான் பிடிக்கலன்றத விட அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கே அது பெரிய கன்சர்னிங்கா இருக்கு. பாருங்க 3 விக்கெட் போன உடனே மேட்ச் நின்றுச்சு அப்படியே. ஒரு நீங்க நினைச்சா பயந்துருவீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன். அவர் எத்தனை மேட்ச் மினிமம் விளையாண்டுருப்பாரு மட்டும் நினைச்சு பாருங்க. ஒரு 70-80 மேட்ச் விளையாண்டிருப்பாரு. 61 மேட்ச் விளையாண்டு 2 50. நீங்க பினிஷர்லாம் சொல்லக்கூடாது. இதுல 61 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மேட்ச் மேல இறங்கி இருப்பாரு. 50 அடிக்க மேல இறங்கி இருப்பாருன்றத விட விக்கெட் விழுந்தோடனே வந்திருப்பாரு, ஒரு 10 ஓவருக்குள்ள வந்திருப்பாரு. அதாவது 61 மேட்ச்ல 53 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி இருக்காரு. அப்ப கணக்கு போடுவோம். சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு 13 மேட்ச் அவர் இந்த மாதிரி ஃபினிஷில் இறங்கியிருப்பான். ஒரு 10 பால் ஆடணும் அந்த மாதிரி. ஆனா எனக்கு 40 மேட்ச் ஷூரா 50 அடிக்க இது இருந்திருக்கும். 2 50 தான் அடிச்சிருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல. இல்ல அந்த 40 மேட்ச்ல அட்லீஸ்ட் 15 சான்ஸ் கிடைச்சிருக்கும். என்னது இல்ல ஜிடி மட்டும் ரீடைன் பண்ணலன்னா அன்சோல்ட் ஆயிருப்பான். நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறேன். தேவலாம நெக்ராட்டா ரீடைன் பண்ணிட்டாரு அவரு. அட்லீஸ்ட் அந்த 40 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 12 மேட்சாவது அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும், மேட்ச் முடிச்சு கொடுக்குற மாதிரி. இன்னைக்கே சான்ஸ் கிடைச்சிரும். உன்னை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணி தர சொல்லுங்க. இன்னைக்கு இருந்தது. உன்னோட இதுக்கு என்னன்னு காட்டு. அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் வின் 30 ரன் லாஸ் பண்ணது, ஒரு 20 ரன்ல தோத்தது, அந்த மாதிரி போயிருக்கு. அவங்க அடிச்சிருந்தாங்க. நான் டீமுக்கே பார்க்காத, உன்னோட ஸ்கோர் என்ன இன்னைக்கு அதை பாரு. இன்னைக்கு உன் ஸ்கோர் என்னன்னு காட்டு. உன்னால என்ன பண்ண முடியும்னு காட்டு. அதை தானே நான் உங்ககிட்ட கேட்கறேன். 13 பாலுக்கு 17. இவ்வளவு நாள் காட்டல, திடீர்னு வந்து காட்டுனா எப்படி காட்டுவாரு? ஐயோ, 130 ஸ்ட்ரைக் ரேட். இது எப்படி ஜிடி வந்து ஃபாஸ்ட் பவுலர் அகாடமியா? அடுத்த வருஷம் அன்சோல்டு தான், நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா, கடைசி ஒரு 2 மேட்ச் இப்ப இவருக்கு தான் பேட்டிங் ஆடணும்னு அவங்க தலையெழுத்து முடிவு. இப்ப கடைசி 2 மேட்ச் ஒரு 50 அடிச்சிட்டா வச்சு தொடர்ந்து பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல மனசு. இது எவ்வளவு பெரிய பயமா இருக்குன்னா ஜிடி டீமுக்கு. இவரை நம்பி வேற பினிஷரே கிடையாது ஜிடி டீம்ல. இவரை நம்பிட்டு எடுக்கவே இல்லை. 3 நம்பிட்டு மத்த எதுவுமே வச்சிருக்காரு மேனேஜ்மெண்ட். இவரையும் திவாட்டியாவும் ரஷீத் கானை நம்பி இவங்க 3 பேர் பினிஷரை நம்பி வேற பினிஷரே கிடையாது உங்களுக்கு பேக்கப்ல. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான் ஜிடிக்கு. சரி, ஓகே, நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எப்படியும் எம்ஐ வின் ஆயிடுச்சு, அபார வெற்றி. அஸ்வின் குமார் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. அஸ்வின் குமார் நான் எப்பயுமே ஹையா ரேட் பண்ணக்கூடிய பிளேயர். 4 விக்கெட் எடுப்பாரு. பும்ரா வழக்கம் போல ஒரு விக்கெட் எடுத்து நான் இருக்கேங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. எம்ஐ பவுலிங் சூப்பர். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு பும்ராவோட லைன் அண்ட் லென்த் நல்லா இருந்தது. உள்ள போடுறாரு, வெளியே எடுத்துட்டு வராரு, உள்ள போடுறாரு, வெளியே எடுத்துட்டு வராரு, அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. ஹர்திக் பாண்டியா அவருக்கு இயர்லியா ஸ்விங்கும் கிடைச்சது. ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் ஓகே. விக்கெட் முக்கியமான விக்கெட். பட்லர் நல்லா டச்ல தெரிஞ்சாரு, விக்கெட் எடுத்தாரு. ஓகே, நல்லா போட்டாங்க. அதனால அடுத்த மேட்ச்ல இருந்து யாரோ 2 பேர்த்த ஒருத்தர்ல உட்கார வைக்கணும். அதெல்லாம் அவர் ஹர்திக் பாண்டியா பார்த்துப்பாரு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ரொம்ப லென்த்தா வீடியோ போயிடுச்சு. அடுத்த வீடியோ SRH மேட்ச்ல உங்களை சந்திக்கிறோம்.